ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆர் யூ ஆன் த ரைட் பாத் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னோடய லைட்டிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கே எனக்கு கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆர் யூ ஆன் த ரைட் பாத் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இஃப் யூர் வெரி நியூ டு மை சேனல், என்னோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனிதா. ஐம் அ டேரோ ரீடர். நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 பைல்ஸ் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு பைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதோட டைம் ஸ்லாட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பைல் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டு இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. ஸோ அதை என்ன சொல்லுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபார் த ரெகுலர் அப்டேட்ஸ். பர்சனல் ரீடிங்ஸ் சார்ஜபிள். பர்சனல் ரீடிங் வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக வரும். ப்ராப்பர் கைடன்ஸ் என்ன அப்படின்றது வந்து சொல்ல வரும். ஸோ இதுதான் வந்து விஷயம். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாததை வந்து அப்படியே வந்து தவிர்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த கார்டு நம்பர் 1, ஆர் யூ ஆன் த ரைட் பாத். அதாவது 3 கார்ட்ஸ் எடுப்பேன். ஓவரால் எனர்ஜி எடுப்பேன். மூனாலஜி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கார்டு, மூனாலஜி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட கைடன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றதும் நான் வந்து சொல்லுவேன். அவுட்கம் என்ன அப்படின்றதும் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்த பாத்தில் போகிறீங்க, நீங்கள் போகிற பாத்து வந்து சரியான வழிதானா, சரியான பாத்து தானா அப்படின்றதும் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, டேரோ எப்பயுமே வந்து ஒரு டெஸ்டினி தான். ஓகே, சாரி, ஒரு கைடன்ஸானே தவிர அதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது வந்து கிடையாது. நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து யோசித்து செஞ்சு live for yourself. Okay, show me the cards which you need to see for the people who have chosen card number. One second. The people who have chosen card number 1, are they on the right path? Show me the cards which you need to see. Show me the cards which you need to see. The people in the right path, the people who have chosen number 1, are they on the right path? ஓவரால் எனர்ஜி வந்து பார்க்குறச்சு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எனர்ஜி தான். நான் வந்து பேசிக்காக நான் வந்து இங்கே வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஒரு பர்டிகுலர் விஷயம் அப்படின்றது வந்து கிடையாது. லவ்வாக தான் இருக்கணுமா, அதுவாக இருக்கணுமான்னு கிடையாது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி தான். எந்த எனர்ஜி வருதோ அந்த எனர்ஜி தான் நான் வந்து இங்கே ரீட் பண்ணுறேன். மற்றபடி லைக் எது வேணாலும் உங்களுக்கு வந்து இது ரெசனேட் ஆகலாம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, யூஆர் லுக்கிங் அவுட் ஃபார், ஓகே, நான் எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டேன், நான் எல்லா இதுவுமே பண்ணிட்டேன், பட் நான் இப்போ வந்து அதுக்கான ரிசல்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு. பட் அந்த ரிவார்ட்ஸோ இல்லை வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு எது பொருந்ததோ அதோட ரெசனேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது வந்துட்டு எது அப்படின்றது வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னா, ரைட் நவ் இது ஹேப்பனிங் ஆகிறதுக்கான டைம் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து நடக்கும், பட் இப்போதைக்கு வந்து இல்லை. அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்ல வருது. ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் லைக் நீங்கள் வந்து ரொம்ப லைக் சோகமாக இருக்கீங்க. ஏன்னா லைக் நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்மளோட எனர்ஜி அவ்வளோ போட்டோம், நம்மளோட எனர்ஜி வந்து இவ்வளோ செஞ்சோம், பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரு குறை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் டோன்ட் வரி, யூ ஹவ் கிவன் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 777 வருது. 7 of cups, 7 of swords, 4 of wands. லைக் நீங்கள் போகிற உங்களோட இன்டென்ஷன் தப்பான்னு எனக்கு தெரில, பட் நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களோ ரியல் வேர்ல்டு இல்லாமல். லைக் யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை யுவர் இல்யூஷன்ஸோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. கண்டிப்பாக, பிகாஸ் யூ ஆர் நாட் வெரி ட்ரூ டு யூ ஆர் நாட் வெரி ட்ரூ டு சம்திங் எல்ஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐம் கெட்டிங் 4 of wands. பட் நம்ம கிளாரிஃபை பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவரால் எனர்ஜி வந்து இந்த கார்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே,
Why the Seven of Pentacles is here? Why the Seven of Pentacles is here? வெயிட்டிங் நான் சொன்னேன்ல லைக் நம்ம வந்து அவ்வளோ பண்ணோமே செஞ்சோமே லைக் அதுக்கான ரிசல்ட்டோ இல்லை அதுக்கான ஒரு ரெகனைசேஷனோ நமக்கு வந்து கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு மேபி லவ்வில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், மேபி ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், மேபி எது வேணால் இருக்கலாம், ஒரு பணம் கொடுத்துருக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ணலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்டில் யூ ஆர் வெயிட்டிங், யூ ஆர் மேக்கிங், வந்து வெயிட் பண்ணிகிட்டே வந்து தான் இருக்கீங்க. பட் யூ ஆர் வெரி டிட்டர்மைண்ட். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ வில் ரிசீவ் அ குட் நியூஸ் ஆன் திஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். யூ வில் ரிசீவ் அ குட் நியூஸ் ஆன் திஸ் அப்படின்னு தான் சொல்வேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூனாலஜி கார்ட்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஓகே, the message for the people who have chosen card number 1, the message for the people who have chosen card number 1. Your commitment is being tested. உங்களோட கமிட்மெண்ட் வந்து being tested. மேபி எந்த கமிட்மெண்ட்டுன்னு தெரில, being tested because you are running away from the commitment, you are walking away, you are not. அதான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹைட் அண்ட் சீக் இருக்குது அப்படின்றது வந்து இருக்குது. நான் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி இதை கனெக்ட் பண்ணுறேன்னு வந்து பாருங்கள். ஓகே, ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ், ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ், one more card please for the people who have chosen card number 1. Look at the bigger picture. Okay, எதையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலான விஷயத்துலேருந்து பார்க்காம யூ வாண்ட் டு சி, அதாவது நம்ம வந்து கழுகு பார்வையிலேருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட்டான்னு சொல்லணும். அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓடிட்டே வந்துருப்போம். அது வந்து பெருசாக வந்து பார்க்கவே வந்து மாட்டோம். பட் ஒரு பேர்ட்ஸ் வியூ, பறவையோட பார்வையிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா we can able to connect easily all the dot points. எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும், அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து சொல்ல வருது. பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன அப்படின்றத வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். இங்கே 7 of Cups வந்து எதுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் யூஆர் லைக் இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய சாய்ஸஸ் இருக்குது, ஒரு கிளாரிட்டியே வந்து இல்லை. நீங்கள் அந்த இல்யூஷன்ஸ்னால வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. பட் பார்ப்போம். Why the 7 of Cups is here, கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நிறைய சாய்ஸஸ் இருக்குது. பட் why the 7 of Cups is here, 7 of Cups is here. So 7 of Cups is clarified by the 8 of Pentacles, 5 of Wands, Queen of Wands. ஓகே, 7 of Cups வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரியான விஷயம் தான். பட் யூ ஹாவ் ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஆன் திஸ். நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப அதுக்காக வந்து நிறைய உங்களுடைய டைம் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ஒர்க் போட்டிருக்கீங்க, உங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஐ திங்க் people surrounded by you, இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புள், whoever it is, யாராக வேணால் இருக்கலாம், they are not agreeing to it அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. மேபி they are showing hesitant to it, disagree பண்ணுறாங்களோ, லைக் முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசல விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து தோணுது. மேபி ஒரு லேடியாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது, எல்லாருக்கும் வந்து கிடையாது. ஒரு லேடினால் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் யூ ஆர் ஸ்டேயிங் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இங்கே 7 of Swords, why the 7 of Swords is here? எல்லாருக்கும் கிடையாது அந்த லேடி சொன்ன விஷயம். why the 7 of Swords is here? Seven of Swords is clarified by the Queen of Pentacles, 6 of Pentacles, the Magician. நான் சொன்னேன்ல, you are getting influenced, you are getting influenced by the group of people maybe, or you are not being true to yourself. உங்களுக்கே நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்களோன்னு அப்படின்னு வந்து தோணுது. லைக் இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இடையில போய்கிட்டே இருக்கிறப்போ உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து you are waiting for something great in your life அப்படின்னு வந்தாலும் you're getting distracted by something else. Like நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ you don't know which one to choose. கரெக்டான விஷயங்கள், ஏன்னா இங்கே பாம்பு இருக்குது, நகைகள் இருக்குது, பட் உங்களுடைய கோல் வந்து இதுதான்.
இங்கே வந்து பாம்பு இருக்கலாம், இங்கே வந்து லைக் பொன் பொருள்கள் வந்து இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து போகலாம். பட் ஐ ஃபீல் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் உங்களோட எனர்ஜி அதை நோக்கி வந்து போகுதோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் மேபி ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணலாமா, லைக் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு தோணுது. பிகாஸ் நீங்கள் பண்ணுறத வந்து சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் நான் சொன்னேன்ல, யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். இந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் தான் அது, இந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் தான் அது. Not being true to you or to something else or someone else. Exactly. லைக் அந்த பாத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி மணி இன்வால்வ் இல்லைன்னா ஜாப் இன்வால்வ் ஆனதுக்கான நிறைய மெட்டீரியல் திங்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கான நிறைய சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்க அந்த கார்ட்ஸில் வந்து பார்க்க முடியுது. இது மட்டும் கிடையாது, பட் உங்களுக்கு எது பொருந்ததோ அதை வந்து எடுத்துக்கோங்க. லைக் யுவர் ரன்னிங் அவே ஃப்ரம் யூ கேன் கிரியேட். உங்ககிட்ட எல்லா சோர்ஸுமே இருக்குது, பட் you're going towards a shortcuts, going towards illusions, unrealistic world குள்ள போறீங்க உங்களோட எனர்ஜி. Yeah, one second. Why the 4 of wands is here? Why the 4 of wands is here? Why the 4 of wands is here? Why the 4 of wands? Okay, 4 of wands வந்து clarified by the 2 of swords, death and the king of swords. Something is ending here. Something is ending. நீங்கள் எது வந்துட்டு இத்தனை நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே வந்து இருந்தீங்களோ அங்கே வந்து உங்களுடைய கமிட்மெண்ட் தான் நீங்கள் தான் வந்து கொடுக்கவே இல்லையே. லைக் லைக் யூ ஹாவ் அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு யூ ஹாவ் ரன் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணது, இந்த அன்ஹாப்பினஸ், இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல உங்களுடைய கமிட்மெண்ட் இங்கே டெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மேபி நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருக்கலாம், மேபி நீங்கள் கொஞ்சம் அது சீரியஸாக எடுத்துக்காமல் வந்து இருந்திருக்கலாம். தட் இஸ் வை தட் திங் இஸ் கம்மிங் டு ஒன் எண்ட். மேபி ரிலேஷன்ஷிப்பாக கூட இருந்திருக்கலாம். லைக் சில பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ரோல்ஸ் ரிவர்ஸ்டாக கூட இருக்கலாம், க்ராஸ் வாட்சர்ஸாக கூட இருக்கலாம், ரோல்ஸ் ரிவர்ஸ்டாக கூட இருக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, அவங்க வந்துட்டு டாட்டா பை பை சொல்லலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் டாட்டா பை பை சொல்லலாம். அதுக்கான விஷயங்களும் வந்து அதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையா இது இருக்குது. பிகாஸ் யூ ஹாவ் டிசைடட் லைக் நீங்கள் போல்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வாண்ட்ஸ் டு எண்ட் யோர் கோயிங் பிகாஸ் அவங்களோட எனர்ஜி வந்து இங்கே இல்லை. இட்ஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ். மேபி யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சம் ஒன், குட் பி. Because you have all the source, உங்ககிட்ட எல்லாமே வந்து இருக்குது, பட் you have not utilized, you have missed that opportunity அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, outcome என்னன்னு வந்து, what is the outcome of this behavior, sorry, situation, what is the outcome of this situation, what is the outcome of this situation? Definitely not the right path. Your answer is no. So, நீங்கள் வெயிட் பண்ணது அந்த ஷார்ட்கட்ஸ், மேபி அந்த கமிட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதில் கவனம் செலுத்தாமல் வந்து இருந்தது, இட்ஸ் டெஃபினெட்லி லீடிங் யூ டு சம்திங் வெரி அன்ஹெல்தியாக வந்து உங்களை வந்து எடுத்துகிட்டு போகுது. If you are going to get into a relationship or something, definitely it's going to be unhealthy one. நீங்கள் ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு இதுக்கு போனீங்க அப்படின்னாலும், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும், யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட், யூ ஆர் கெட்டிங், பிகாஸ் த டெவில் இஸ் காலிங் யூ, த டெவில் எனர்ஜி இஸ் காலிங் யூ. பிகாஸ் கமிட்மெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா, டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ரைட் பாத். இல்லை
இல்லைன்னா அதை விட்டுட்டு வேறு கமிட்மெண்ட்டை நோக்கி போகிறீங்க அப்படின்னாலும் இட்ஸ் டெஃபினெட்லி அன் அன்ஹெல்தி ஒன், டெஃபினெட்லி நாட் த ரைட் பாத். பிகாஸ் ஐ சி லாட் ஆஃப் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு டெஸ்பிரேஷன், அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் உங்களை இந்த ஒரு பாத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகுதோ அப்படின்னு வந்து போதும். மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆப்போசிட் பர்சனாக கூட வந்து இருக்கலாம். பட் நம்ம பார்த்து ஆன் த ரைட் பாத், பட் அதுதானே வந்து கேட்குறோம். பட் டெஃபினெட்லி நாட் த ரைட் பாத் பிகாஸ் இட்ஸ் டேக்கிங் யூ டு சம்திங் அன்ஹெல்தி. ஸோ உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். பிகாஸ் சம்திங் இஸ் எண்டிங் ஹியர், பட் ஸ்டில் யூ ஆர் வெரி அதை நோக்கியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இல்யூஷன்ஸை நோக்கி, அந்த இன்ஃப்ளூயன்ஸை நோக்கியே நீங்கள் வந்து போகிறீங்க. இட்ஸ் டேக்கிங் யூ டு த டெவில். உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்றதும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாய், கார்டு நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் வந்து 3 கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஓவரால் எனர்ஜி என்னன்றது வந்து எடுப்பேன். இப்போ மூனாலஜி கார்ட்ஸ்லேருந்து 2 அட்வைஸ் கார்ட்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் வந்து எடுப்பேன். இது வந்து ஜென்ரல் ரீடிங். நான் வந்து ஆல்ரெடி வந்து இனிஷியலே நான் வந்து சொல்கிற விஷயம் தான். ஓகே, are they on the right path? Are they on the right path for the people who have chosen card number 2? Are they on the right path? The people who have chosen card number 2. Nine of Cups, wish fulfillment. You're longing for something. லைக் இது நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைகள், ரொம்ப கனவுகள், ரொம்ப ப்ரேயர், ரொம்ப மேனிஃபெஸ்டேஷன் அந்த இதெல்லாம் வந்து இருக்குது. மேபி லைக் எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆனது, சோல் கனெக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆனது, டிவைன் கனெக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆனது. லைக் யூஆர் லாங்கிங் ஃபார் சம் லவ் இன்வால்வ் ஆகிறதுக்கான, இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா மெஜிஷியன். யூ ஹேவ் தட் பவர். உங்ககிட்ட எல்லா சோர்ஸுமே இருக்குது, உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக முடிக்கிறதும் கெட்டபடியாக முடிக்கிறதும் இப்போ வந்து அந்த சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்றதுலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து விஷயமே வந்து இருக்குது. ஸோ கார்ட் சீம்ஸ் டு பி வந்து ஓவராலாக வந்து பார்க்குறச்ச வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே, மெஜிஷியன் கார்டு தான் வந்து வந்திருக்கு. ஓகே, லைக் இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்ப்போம். why the magician is here, why the magician is here. சி ஐ ஃபீல் லைக் சோர்ஸ் எல்லா எனர்ஜியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட தான் வந்திருக்கு. பட் யூ ஆர் வெரி மச் கன்ஃபியூஸ்ட். என்ன வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் வந்து ஸ்டக்காகி வந்து இருக்கிறீங்க. ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு ஹிடன் ஃபேக்ட், ஹிடன் ட்ரூத் வந்து வந்து உங்களை தாண்டி வந்து இருக்குது. ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி வந்து இருக்கிறது அது வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் அது என்ன அப்படின்றத உங்களால் வந்து சரியாக வந்து எடுத்துக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல, எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ண முடியல. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 of Pentacles in reverse. ஓகே, ஐ ஃபீல் லைக் நீங்கள் உங்களோட விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் சைடாகவே இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஒன் சைடாகவே இருக்குது அப்படின்னா லைக் லவ்வாக இருந்தால் ஒரு சைட்லேருந்து மட்டுமே வந்து இருக்கிறது, அந்த பேலன்ஸ் இல்லை. ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை. இதனாலே நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. பட் யூ ஹாவ் தட் எனர்ஜி டு இதை வந்து இதெல்லாம் வந்து இது ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களால் வந்து உணர முடியுது தேர் இஸ் சம்திங் ராங் அப்படின்ற எல்லா இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து உணர முடியுது, செய்ய முடியுது. பட் யூ ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து தோணுது. யூ ஆர் inability to accept any kind of help also. பட் யூ கேன் கிரியேட் இட். அதை ஏன் நீங்கள் க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் அதுக்கான திறமைகள் அதில் வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கான எல்லா இதுவுமே வந்துருக்கு. பட் யூ ஆர் நாட் டூயிங் இட். ஐ திங்க் யூ ஆர் கோயிங் ஆன் அ வெரி ராங் வேன்னு தோணுது. கார்ட்ஸ் ஃபார் த பீப்புள் who have chosen card number 2. Show me the cards which I need to see for the people who have chosen card number 2. Are they on the right path? Are they on the right path? You and your loved ones are safe. ஓகே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
Confidence is your key to success. I think there is a lack of confidence in your energy. That is where the problem arrives everywhere, because அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, ஃபியர் நிறைய இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் வந்துட்டு லைக் ஏதோ ஒரு பயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துருக்கு. கேன்சர் லியோ இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக வந்து நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே, why the 9 of cups is here, why the 9 of cups is here, why the 9 of cups is here. See, 9 of cups வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் your I feel like your or a wish fulfillment, but I feel like you're alone here because you're regretting or feeling loss about the path which you have, சரியான பாதை இருந்தும் தொலைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இது இருக்கான்னு வந்து தெரியல. ஏதோ ஒரு அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குட் பி கமிட்மெண்ட் ரீசன்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ சீம் டு பி வெரி டல், யூ சீம் டு பி வெரி சேட். ஓகே, ரொம்ப சேடாக இருக்கீங்க, ரொம்ப ஒரி பண்ணுறீங்க, ரொம்ப ஃபியர் ஆகுறீங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர் கொடுக்குது, நிறைய ஓவர் பேர்டன் வந்து கொடுக்குது, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. பட் ஸ்டில் லைக் ஐ திங்க் உங்களுக்கு எல்லா இதுவும் இருந்தும் லைக் சரியான பாதையில் வந்து போகாமல் லைக் நீங்களாக உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்களோன்னு வந்து தான் எனக்கு இங்கே வந்து தோணுது. லைக் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை, பட் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் வந்து தோணுது. உங்களோட ஆசையால் நீங்களாக இதை வந்து பண்ணிக்கிறீங்களோன்னு வந்து தோணுது. தட் இஸ் சம் டிசையர். ஸோ இந்த டிசையர் உங்களுடைய ஆசை, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம், நீங்கள் இது பண்ண விஷயம், அதுவே உங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துது. அதுவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து இவ்வளோ துன்புறுத்துது, ஓவர் பர்டன் வந்து கொடுக்குது. ஓகே, why the star is here, why the star is here. நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த இது பண்ணணும், அதை வந்து அச்சீவ் பண்ணணும், அது வந்து அந்த வழி வந்து இருக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க. பட் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய இங்கே வந்து இருக்குது. மேபி உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் வந்து கூட ரெசிஸ்டன்ஸ் பண்ணல, ப்ராப்பர் ஆன்சர்ஸ் வராமல் வந்து இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், உங்களுடைய ஜாபில் வந்து இருக்கலாம், உங்கள் ஜாப்லேயோ அந்த எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லைக் 5 of Wands, நிறைய கிளாஷஸ். ஓகே, கிளாஷஸ், கான்ஃப்ளிக்ட், காம்படிஷன், நீயா நானான்ற மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியுது. உங்களுடைய ஹோப் அண்ட் ஃபெய்த்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு லெஸ் பண்ணுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். the Ace of Cups is here, why the Ace of Cups is here. சரி, கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க சைட்லேருந்து மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா ரோல்ஸ் ரிவர்ஸாக கூட இருக்கலாம். அவங்க கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். பட் நம்ம வந்து ஆர் யூ அந்த ரைட் பார்த்துன்னு பார்க்குறனால உங்கள் சைட்லேருந்து ஓகே, பட் அவங்க சைட்லேருந்து கொடுக்கலையோன்னு தோணுது. why the Ace of Cups is here, why the Ace of Cups is here. a lot of sleepless nightsல எனக்கும் தான். சாரி, ரொம்ப கொட்டாய விடுறேன், எனக்கே தெரியல, தூக்கம் வருது. எவ்வளோ வந்துட்டு லைக் மன உளைச்சல், அப்படியே நம்மளை வந்து மென்டல் அகோனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து உருவாக்குது. வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் தான். உங்கள் பெரிய தலைவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொடுக்குது. லைக் குட் பி த பர்சன், யுவர் ஆப்போசிட் பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மிஸ் ஆகுது. நம்ம வந்து இப்போ வந்து அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். What is the outcome of the situation? What is the outcome of the situation? What is the outcome of the situation? Outcomeல தெரிஞ்சிடும், are you on the right path or not அப்படின்னு கேட்டிங்கன்னா, some people are trying to heal
but this still your outcome of the situation. You have decided, I mean, no, இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தலையில் வந்து பொறி தட்டி இருக்குது. ஓகே, எது கரெக்டான பாதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாதையில் வந்து போங்க. ஒரு நியூ விஷயம், நியூ ஜேர்னி வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். பிகாஸ் யூ ஆர் ஹீலிங் அ லாட். நீங்கள் வந்து அந்த பாஸ்ட்லேருந்து வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களை நிறைய ஹீல் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து பார்க்க முடியுது. யூ வாண்ட் டு டேக் அ நியூ சான்ஸ், ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எடுக்கணும், நியூ ஜேர்னி சான்ஸ் எடுக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு கோ அ ட்ராவல், கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு அபண்டன்ஸ், ஒரு ப்ராஸ்பரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். பிகாஸ் திஸ் இந்த ஒரு புது ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேவ்னஸ் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணும். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைட் பண்ணின இந்த விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தாலும் பட் இட் ஒர்க் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் அந்த பழசு என்னன்றதை நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இப்போ தான் வந்து வெளியவே வந்து வருது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே வந்து நீங்கள் வந்து சப்ரெஸ் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. அதை வந்து சப்ரெஸ் பண்ணாமல் அதை வந்து அப்படியே வந்து வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்து ஸ்டார்ட் யுவர் நியூ ஜேர்னி. பிகாஸ் டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு நியூ ஜேர்னி ஆரம்பிக்க போகிறீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்க தான் வந்து போகுது. யூ வில் டேக் அ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். லியோ இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏரிஸ் இன்வால்வ் ஆகிருந்துருக்கலாம், அதுக்கும் சான்சஸ் இருக்குது. கேன்சர் இருக்கலாம். ஸோ இது தான் இருக்கணும்னு கிடையாது, இவங்களும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கான இதுதான் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டாப்பிக்கில் கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். லைக் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். கார்டு நம்பர் 3க்கு போயிடலாம். ஹாய், கார் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வந்துட்டு 27:38. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் யூ ஆன் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் யூ ஆன் த ரைட் பாத்? Very much. You are on the very right path. Very right path. Wow. ரொம்ப அழகாக கார்டு வந்துருக்கு. ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான இது இல்லை. செகண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க டிசைட் பண்ணி வந்து கரெக்டான பார்த்து லேட்டராக வந்து ரிலைஸ் பண்ணுறாங்க. பட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் ஐ ஃபீல் லைக் யூ ஆர் கோயிங் ஆன் த வெரி ரைட் பாத். பட் என்ன கொஞ்சம் அந்த இம்பல்சிவ்னஸ் வந்து குறைச்சிக்கலாம், அந்த உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சிக்கலாம். ரிசல்ட் என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் கரெக்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஆக போகுது. அதாவது நான் இன்னொன்று லைக் என்ன பிரச்சனைகள் பின்னாடி வருன்றதை வந்து யோசிக்காமல் செய்யாமல் அதுதான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு போகிறது சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து ட்ராபேக்காக இருக்கே தவிர பட் ஓவரால் என்ஜினாக தான் இருக்குது. பட் கிளாரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் என்ன வந்து கார்டு சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. Why the Temperance is here? Why the Temperance is here? Why the Temperance is here? See, it's not an easy path for you. உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு, நிறைய கஷ்டங்கள் வந்து சந்திச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. பட் அதோட நீங்கள் பீஸ் பண்ணி யூ மேட் பீஸ் வித் யுவர் பாஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். நிறைய ஹீலிங் வந்து போயிட்டே இருக்குது. பட் ரைட் நவ் யூ ஆர் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன், வெரி போல்டு, வெரி ட்ரஸ்ட்வர்த்தி, பிரேவ், அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸாக வந்திருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் ஐ see a lot of happiness, lot of peace, ஹார்மனி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்க்க முடியுது. ஓகே, நமக்கு இப்போ இந்த ஆரக்கிள் கார்டு வந்து என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்னு பார்ப்போம்.
Show me the card which I need to see for the people who are choosing card number 3. Are they on the right path? Be bold and make the first move. You are on the right path. So please choose. Please make the first move. அப்படின்ற மாதிரியான கார்டு சொல்லியிருக்கு. Okay. One more card please. One more card please. Nothing will come of this situation. Okay, நீங்கள் வந்து இப்போயே வந்து அந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க. நத்திங் வில் கம் ஆஃப் த சிச்சுவேஷன். பெருசாக ஒன்றும் ஆகிட போகிறது வந்து லைக் ஒரு பூகம்பமோ அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறாது. நீங்கள் அதுக்கான உங்கள் கடமைகளை வந்து நீங்கள் வந்து தவறாதீங்க. நத்திங் வில் கம் ஆஃப் த சிச்சுவேஷன். ஓகே, எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவாக தான் வந்து பாருது. நமக்கு வந்து கார்ட்ஸோட மீனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா புக்கில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆரக்கிள் கார்ட்ஸுக்கெல்லாம் அதோட மீனிங் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வருது அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ் நத்திங் வில் கம் ஆஃப் தி சிச்சுவேஷன். ஸோ நான் கார்டோட மீனிங் வந்து பார்த்துட்டு உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்ல சைக்கணும். உங்களோட முடிவுகள், உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு என்ன வேலைகள் வந்து பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா நம்மக்கிட்டேயும் வந்து சில குறைகள்லாம் இருக்கும். அந்த குறைகளை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டால் மட்டுமே அந்த நியூ ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக அது வந்து யூனிவர்ஸ் கொடுக்கும். பட் யூ ஹாவ் டு சேஞ்ச். உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, why the 10 of cups is here, why the 10 of cups is here, why the 10 of cups is here. Wow, stability, proper commitment, family, new abundance, new money, new something, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. மேபி உங்களுடைய பாஸ்ட்டில் வந்து நல்லா இல்லாமல் வந்திருக்கலாம். பட் your presence seems to be very much beautiful here. Okay, you are on the very right path. but அந்த மூமெண்ட், அந்த இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து எடுக்கணும். ஓகே, இது வந்துட்டு ஒரு பர்சனாக தான் குடிக்கணும், இல்லை உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை கூட வந்து குடிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல் வந்து உணரலாம். இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்குள்ளே வந்து வரலாம். அந்த அந்த எந்தூசியாஸ்டிக் க்ரியேட்டிவிட்டி எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து புதுசாக வந்து வரலாம். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கலாம். அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லுது. Why the 6 of Wands is here? Again, I'm getting victory, fame, recognition here. Why the 6 of Wands is here? Why the 6 of Wands is here? Definitely you're running towards success over here. Like கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இருக்குது. பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி இந்த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு சொன்னேன்ல ஒரு விஷயம். அதாவது இப்போ வந்து நம்ம வந்துட்டு லைக் என்னென்னா என்ன மாதிரி வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னு வந்து நின்றுவீங்க. பட் அவங்க வந்துட்டு லைக் இப்போ ஏதோ ஒரு பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆராயாமல் கண்மூடித்தனமாக போய் பண்ணிடுறது. போக சொன்னாங்கன்னா போயிடுறது. எதுக்கு போகணும் அப்படின்னு தெரியாமல் போகிறது. இல்லை அப்படின்னா இன்கேஸ் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை பற்றி புரிஞ்சிக்காமல் அதுக்கான தேவையான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகாமல் உணர்ச்சி வசப்படுறது, நிறைய தாட்ஸ் இல்லாமல் வந்து இருக்கிறது, அவ்வளோ அந்த டிஸ்பிரேட்டாக இருக்குது. அந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. வேறு வெரி கோ அண்ட் கெட் இட் பர்சன். போனால் கரெக்டாக செஞ்சுடுவீங்க, பண்ணிடுவீங்க. பட் சிச்சுவேஷன் இஸ் ஆல்சோ இன் யுவர் கண்ட்ரோல். பட் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, லைக் why the Knight of Swords is here, why the Knight of Swords is here. ஐ திங்க் ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏதாவது 2 பேர் இன்வால்வ் ஆன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸும் இங்கே இருக்குது உங்களுடைய எனர்ஜிலே. Why the Knight of Swords is here, why the Knight of Swords is here.
நான் சொன்னேன்ல அந்த ஒரு விஷயம் முக்கியம்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் போனனால மேபி நிறைய காம்படிஷன் இருக்குங்க. நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியான காம்படிஷன் இருக்குது இங்கே. அதனால தான் நான் இங்கே 2 பேருன்னு சொன்னேன். பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ மூவிங் டுவர்ட்ஸ் த பர்சன் ஆல்சோ கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. தேவையில்லாத ஒரு சண்டை வருது இந்த இடத்துல. மேபி உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து இருக்கலாம், மேபி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து இருக்கலாம். யூ 2 persons ஆர் ஃபைட்டிங் வித் லைக் ஃபார் நோ அதர் ரீசன். ஒன்றுமே இல்லாததுக்காக வந்து இது பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த திங்க் பண்ணி அந்த பொறுமையாக அந்த உணர்ச்சி அந்த இம்பல்சிவ்னஸ் இருக்கிறனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். த டவர் மூமெண்ட் அது நிறைய ஹெட்டேக்கு கொடுக்குது உங்களுக்கு. அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விஷயங்கள் நீங்களாக வந்து இது பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் போகிற பாதை ரைட்டான பாதை வந்து கிடையாது. ரைட், அது நல்ல பாதை காமிச்சது, நீங்கள் அதை வந்து ரூயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஐம் கெட்டிங் அ டவர் அண்ட் த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பிகாஸ் மேபி ஃபேமிலிக்குள்ளே நிறைய கமிட்மெண்ட்குள்ளே நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. எல்லாமே டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த அந்த இதை வந்து உங்களால் வந்து தாங்கிக்க முடியலை. கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பாருங்கள், இந்த கார்டை பார்த்தாலே தெரியுதா? அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச், டிஸ்ட்ரக்ஷன், மேபி லைக் அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து முடிஞ்சிருந்துருக்கலாம். யோசிக்காமல் வந்து பேசுகிறது, அடுத்து என்ன அப்படின்றது கூட நீங்கள் யோசிக்காமல் பேசியிருக்கலாம். கம்யூனிகேஷன்ஸ்லேயும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இங்கே வந்து நிறைய வந்து இருக்குது. வை கார்ட் நம்பர் 3 வை. எவ்ரிதிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். எவ்ரிதிங் அவ்வளோ நல்லா இருந்தது. பட் அந்த இதனால வந்து இவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். அதனால தான் நத்திங் வில் கம் ஆஃப் தி சிச்சுவேஷன்றது அன்லஸ் அன்டில் நீங்கள் அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கணும். அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் நீங்கள் என்ன இல்லைன்னா எதை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயங்களும் வந்து இப்போ நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து கொஞ்சம் கம்மி தான். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன்? அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் ஸோ அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்துட்டு உங்களை கட்டி போட்டு வச்சுருந்தாலும் லைக் என்ன பண்ணுறது தெரியலை, லைக் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு விஷயம், ரொம்ப அழகான கொடுத்த ஒரு விஷயம் இப்போ வந்து உங்களை அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. பட் ஸ்டில் யூ ஆர் டேக்கிங் மூமெண்ட். அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து சரி பண்ணுறதுக்கான நேரம் வந்து நல்லாவே வந்து இருக்குது. அதை எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ விக்ட்ரி, விக்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் நான் சொன்ன சேஞ்சஸ் வந்து கரெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். So this is it for you, for the people who have chosen cards. Thank you so much. It means a lot to me. For whoever subscribed, like and share. சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட். என்ன டாப்பிக்கில் வேணுன்றதும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு பயங்கர தூக்கம். பட் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி வந்து முடிச்சிட்டேன். நான் பண்ணிடலாம்னு நினச்சேன், பட் சம்ஹவ் இட்ஸ் தூக்கம் வருது. Okay, so thank you so much. Let's all spread only love.